ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு சார்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிபிபி ஜேபிஒய் சரிங்களா. மென்டார் செக்ஷனில் எஸ்எம்டி ஆர்டர் சரிங்களா. ரெண்டுமே வேறு வேறையாக கொடுப்போம். எஸ்எம்டியில் கொடுத்தது இது வந்து ஆஃப்டர் சார்ட்டு. பிஃபோர் சார்ட் பார்த்திங்கன்னா இது போல் தான் வந்துருந்துச்சு. இது இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இதில் பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக லைன் பை லைன் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஜிபிபி ஜேபிஒயில் ஒரு 4 hours டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. இது எஸ்எம்டி ப்ளேஸ் பண்ணுறப்போ நம்ம பார்த்திங்கன்னா மொமெண்டம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆர்டர்ஸையே வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். வேறு எந்த விஷயத்தையே தாண்டி நம்ம வந்து மொமெண்டம் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து மொமெண்டம் இந்த இடத்துல என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்சைடு மொமெண்டம் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. அப்சைடு வந்து ஜென்ரேட் ஆனோன்னா நம்ம வந்து லுக் ஃபார் பை, இதுதான் வந்து ப்ரொசீஜர் சரிங்களா. நம்ம எஸ்எம்டியோட இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு வைங்களேன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து கிடைக்கிது எஸ்எம்டி ஆர்டரில் அப்படின்றத இப்போ ஓகே. இப்போ நம்ம பார்க்குறப்ப அது வந்து மேலே இருக்கிறது கோரிலேஷன் பேர், கீழே இருக்கிறது பார்த்தோம்னா நமக்கு நீட்டான ஜிபிபி பேர் சரிங்களா. இப்போ மேலே இருக்கிறது வந்து ஹை டு ஹை வந்து போகுது. இங்கே கீழே வந்து அதே இடத்துல வந்து என்ன மொமெண்டம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஹை டு ப்ரெசண்ட்டில் பார்த்தோம்னா லோ சரிங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சர். இப்போ நமக்கு வந்து டைவர்ஜென்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கிது. கிடைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வேலையே. ஆக்சுவலி இது வந்து நம்ம முன்னாடியே கொடுத்தது வந்து டைவர்ஜென்ஸ் நமக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. நம்ம இங்கிருந்தே ப்ரெடிக்ட் பண்ணோம், இங்கிருந்தே வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு. பட் வந்து மார்க்கெட் அந்த மாதிரி ஒர்க் ஆகலை. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்து நமக்கு வந்து மறுபடியும் கீழே வந்துடுச்சு மார்க்கெட்டில் சரிங்களா. ஒரு இம்பல்சிவ் மூவ் வந்து இந்த இடத்துல அவைலபிள் இருந்துச்சு. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எகெயின் வந்து மறுபடியும் வந்து பின்னாடி வந்துடுச்சு சரிங்களா. அந்த ஒரு ஆர்டரை நம்ம வந்து தவிர்த்துருக்கலாமான்னா கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டேட் எஃப்எம்மில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து சிக்னல் வந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே போகும்னு தான் காட்டியிருக்குது. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஆர்டர் போட்டிருந்தோம்னா நமக்கு அது ஒரு தேவையில்லாத எஸ்எல்லை தான் வந்து இழுத்துடும் சரிங்களா. ஸோ வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து நீட்டாக கிடைக்கிது அப்படின்றத நம்ம வந்து பார்த்து தான் போடணும். அது வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது இந்த எஸ்எம்டியை பொறுத்தளவு எந்த இடத்துல நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நமக்கு செஷன் ட்ரேடு தான் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா. செஷன் அப்போ மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம்னு கேட்டால் ஆமாம், செஷன் அப்போ மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். அவுட் ஆஃப் த செஷன் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது இல்லை சரிங்களா. இந்த எஸ்எம்டியை பொறுத்தளவும் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவும் அவுட் ஆஃப் த செஷனில் வேலைப்பாடுகள் அவ்வளோவா இருக்காது சரிங்களா. வேலைப்பாடுகளே வந்து நமக்கு கிடையாது, அதுதான் வந்து உண்மை. இப்போ வந்து செஷனில் நமக்கு மூமெண்ட் வந்தால் தான் நம்ம வந்து ட்ரேடே எடுப்போம். அப்படி செஷனுக்குள்ளே வந்து மூமெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டில் வந்து மூமெண்ட் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ஒழிய செஷனுக்கு வெளியில் வந்து நம்ம இது ஆப்ரேட் பண்ணுறதில்ல. இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து மார்க் பண்ணுறோம், ஒரு அப்சைட் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாடி க்ளோஸ் வந்து நமக்கு வந்து நீடட் இருக்குது சரிங்களா. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த பிளேஸில் நான் வந்து லைனே வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த பிளேஸில் பாடி க்ளோஸ் வேணும் சரிங்களா. பாடி க்ளோஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அக்ரெஷனாக வந்து இதில் என்ட்ரி போடுறது நம்மளுடைய இதில் சஜஸ்டபிள் கிடையாது. ஸோ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்மளுடைய லிமிட் ஆர்டரை தான் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து இது வரைக்கும் வைக்கிறது சேஃபர் ஜோனு. என்னை கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் இழுத்துட்டு போயிடுவேன் சரிங்களா. ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து இழுத்துட்டு போயிடுவோம். ஒரு 1:2 இல்லை இங்கே வந்து ஒரு ஏஷியன் ஹை இருக்கா, இதை வந்து டார்கெட் பண்ணுறீங்களா, இதை வந்து பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட் வந்து ஒரு 4 hours ஏதாவது ஒரு லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா 4 hours தான் நம்மளோட மேஜர் இது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்குங்கிறதே வந்து இவ்வளோ தூரம் வருது சரிங்களா. இது வந்து நான் எஸ்எல் அதிகமாக வச்சது, கம்மியாக வந்து நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் சாலிடாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு 4 hours வந்து எந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷனாக 15 minutes சரிங்களா. 15 minutes நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி வந்தால் தான் நமக்கு வந்து என்ட்ரி சரிங்களா. ஒரு டைரக்ட் என்ட்ரி நம்ம வந்து இங்கே டேப் பண்ணுறதில்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து நம்ம உட்காந்து லிமிட் ஆர்டர்ஸில் செட் பண்ணி போட வேண்டிய ஒரு என்ட்ரிஸ்.
மார்க்கெட் வந்து மறுபடியும் வரும், வந்து எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணுமோ ஒழிய நம்ம வந்து டக்குன்னு ஜம்பின் ஆகி நம்ம வந்து ஆர்டர்ஸ் போடுற மாதிரி ஒரு ட்ரேடிங் மெத்தட்ஸ் இது கிடையாது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நீட்டாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு மேலேயும் மார்க்கெட் போயிருக்கா சார் அப்படின்னா, எஸ் மார்க்கெட் போயிருக்கு. அது நம்ம வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை ஒரு 1:1 வந்து போதுமானது தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எய்ம் பண்ணி ஓகே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு ஒரு 1:2 வந்து என்னுடைய பெர்செப்ஷனுக்கு போதுமானது. ஆனால் ஃபுல் டார்கெட் வரைக்கும் விட்றதுன்னா அது உங்களுடைய பிரியம். அது நீங்கள் வந்து தாராளமாக ஃபுல் டார்கெட் வரைக்கும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 1:2 வந்து டீசெண்டான அமௌண்ட்டு. ஒரு 1:3 அப்படின்றது பிகினர்ஸ்க்கு நம்ம எஸ்எம்சியில் கொடுக்குறது. பட் இதுலெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைப்போம். இதுவே நான் வந்து ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் நான் வந்து கம்மியாக வைக்கிறேன்னா அது போகும் RR வந்து உங்களுக்கு 1:11 12ன்னு போகும். பட் சேஃபர் சைடு இருக்கணும் அப்படின்றதுனால எஸ்எல் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி இதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கோர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். கோர்ஸில் ஆல்ரெடி இதெல்லாம் அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி அப்கிரேட் ஆகியும் நம்மளுடைய அந்த இதை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா கோர்ஸை பார்த்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கு. வின்னிங் ரேட் இன்னும் வந்து எஸ்எம்சியோட நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறத விட எஸ்எம்சியோட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. காம்ப்ளெக்ஸான ஒரு மெத்தட்ஸ் இல்லை, ஒரு சுச்சுவேஷன்ஸ் இல்லை, ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.